வணக்கம். போலீஸ்காரன் பொண்ணையும் காதலிக்கிறியா? போலீஸ்காரன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் காதலிக்கிறியா? நான் யார் தெரியுமா? நான் போலீஸ் என்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஒரு கொலைக்கு இட்டுட்டு போயிருக்கு. தூத்துக்குடியில கவின் என்கிற ஒரு மென்பொருள் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், அவங்க பொண்ணுடைய தம்பியினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பையன் கவின், அவரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா மென்பொருள் இன்ஜினியர், அவர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஆள். இந்த பொண்ணுக்கு இவர் காதலிச்சாரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா எஸ்ஐ, 2 பேருமே எஸ்ஐ. அவங்களுக்கு பிறந்த ஒரு தருதலை, அந்த பொண்ணுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒண்ணுக்கு ஆகாம இந்த தூத்துக்குடி பக்கம் சீமக்கருவில் வெட்டுவாங்கல்ல, அந்த அருவாலை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு தெரிஞ்சிருந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தெல்லவாரி அவன் இன்னைக்கு இந்த கவின் அவங்க அக்காவை காதலிச்சான்ற ஒரே காரணத்திற்காக எந்த மோட்டிவேஷனும் இல்லாம, எந்த மோதலும் இல்லை, எந்த வம்பு தும்பும் இல்லை. ஆனா அவர் கொண்டிருக்கான். இத்தனைக்கும் படிப்புல பொறியாளர், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்ப என்ன உனக்கு குடிமொழிக்கு போச்சு? இந்த சாதி பட்டத்துல இப்ப எவன் உன்னை காப்பாற்ற போறான்? இப்போ உங்க குடும்பமே தரிசா போச்சா? நாரி ஒண்ணும் இல்லாம போச்சா? எது அதாவது இந்த கொலைக்கு பின்னால எதெல்லாம் தூண்டி இருக்குன்றது இந்த குடும்பத்தை பொறுத்தளவு ஒரு தனி விஷயம். 2 விஷயம் ஒன்னாச்சு. ஏற்கனவே சாதி படிநிலையில இந்த சாதிக்கு இந்த சாதியும் உயர்வு தாழ்வு கற்பிச்சு வச்சிருக்கனால ஏற்கனவே காதல் திருமணத்தை சாதி ரீதியா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கூடுதலா அங்க ஒண்ணுன்னா, போலீஸ்காரன் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவன் காதலிக்கிறான். தைரியம். போலீஸ்காரன் ஒண்ணுக்கு 2 பேரு, அதுவும் சாதாரண போலீஸ்ல எஸ்ஐ வேற. நம்ம இப்படி இருக்கும்போது அவன் காதலிக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம்? இப்படி இவர்கள் இவர்கள் இடையிலான ஒரு மன ஒப்பந்தத்தை இவர்களுக்கு எதிரான சவாலாவே இவங்க அதை எடுத்துட்டு இருக்கதான் வாய்ப்பு அதிகம். அப்ப காவல்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறோம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அப்படின்றதுல என்ன வலி உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சட்டம்னாலே பைல்ஸ் மாதிரி எதுவும் உங்களுக்கு வலிக்குதா? உட்கார்ற இடத்துல எதுவும் வலி வருதா? ஏன்னா உங்களுக்கு எதுக்கு காகி சட்டை கொடுத்து அரசு 60,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது? எதுவும் கொடுக்குது? சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் காகி சட்டை. ஆனா அந்த சட்டத்தை அதாவது இன்னும் கிராண்டடா இந்த சட்டத்தின் உரிமைகளை கொண்டுட்டு யாரும் எதுக்காகவும் தங்களுக்கு எதிராக நிற்கக்கூடாது என்கிற பிரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க. காவல்துறை அப்படித்தான் நினைக்குது. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பக்கத்து வீட்டுல சாக்கடை சண்டையில இருந்து, வண்டியை பார்க்கிங் பண்றதுல இருந்து, இந்த மாதிரி காதல், சொத்து, எந்த தகராறுனாலும் போலீஸ்னா ஒரு அச்சம். உண்மையில என்ன நடக்கணும்? அவர் போலீஸியா? அவர் நீதிமானியா? அது சட்டம் தெரிஞ்சவர், நாளும் தெரிஞ்சவர். அவர் வந்துட்டு இந்த பிரச்சனையை சரியா தீர்த்து கொடுப்பாரு. அவர் விஷயம்னால அவர் கரெக்டா நடந்துப்பாரு. யாராவது ஒரு போலீஸை காட்டுக்கிறீங்க. நீங்க சும்மா போலீஸ் நல்லவங்கள இந்த கதையெல்லாம் வேணும். யாராவது ஒரு போலீஸை காட்டுங்க இப்படி சட்டத்தை பின்பற்றி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரியா? 2 லட்சம் பேர்ல அதான் அந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, 2 லட்சம் பேர்ல இந்த 1,99,000 பேர் தான் முக்கியம். எவரோ ஒருத்தர் இருந்தாருன்னா அது இல்லை. அப்ப இவ்வளவு பேருக்கும் சட்டம் என்பதை மதிக்குவதற்கு அரசு என்ன கத்து தருதுன்னு தெரியல. போலீஸ்காரன் தான் அங்க சட்டம் பலிக்காது என்பது இங்க சட்டம் நாட்டுல இருக்கிற விதி. போலீஸ்காரன்ட்ட சட்டம் பேச முடியாது. நல்லது கெட்டது பிரச்சனை அப்படின்னா போலீஸ்காரன்ட்ட வச்சுக்கிறாத. இவரு சைட்ல போலீஸ் தான் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போவார், நம்ம பாக்குறோம். அவரு இந்த போக்குவரத்து விதிகள் அது இதை எல்லா விஷயங்களையும் பல நேரங்கள்ல மீறத பாக்குறோம். அவரு பைக்க யாரு அவசரமா கூட முந்தி போறேன்னா 4 முறை யோசிச்சு போறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் இப்படி சட்டத்திற்கு விரோதமான ஆட்களாக உங்களை பாவிப்பதன் மூலமாக அதிகாரத்தை நிறுவனமா? சட்டத்தை சரியா எக்ஸிக்யூட் பண்றவங்க, செயல்படுத்துறவங்க பேர் வேணும்ல. இப்ப ஏன்னா இப்ப இந்த 2 எஸ்ஐ எடுத்துக்க, அவங்க மகன் கொலை செஞ்சு உங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு சொன்னா எல்லா பேரும் சிரிப்பாங்க, காட்டு சிரிப்பு சிரிப்பாங்க. இத்தனைக்கும் கொலை செய்ய சொன்னது அவன் அப்பாவா இருப்பாரு, அவங்க அம்மா உடந்தையா இருந்திருக்கும், அவங்க பையன் சேர்ந்து செஞ்சிருப்பா. இது ஒரு கூட்டு குடும்ப கொலை தான்.
இவங்க 2 பேரும் வேலையை காப்பாத்தி அதன் மூலமா வர்ற பணத்தை வச்சு குலக்கேசுல இருந்து உன்னை காப்பாத்திக்கலான்ற திட்டத்தோடு தான் அவனை இறக்கி விட்டுருக்காங்க. அப்ப இந்த இவர்கள் 2 பேரும் எஸ்ஐயா இருக்கிறதே ஒரு ஆபத்து. அதனால தமிழக அரசு என்ன செய்யணும்னா அவர்கள் மீதான நடவடிக்கையை ரொம்ப கேட்டகாரிக்கலா ஆய்வு செய்யணும். இது வெறுமனே இதோட போற விஷயம் இல்லை, இது ஒரு டிபார்ட்மெண்ட் பிரச்சனையா மாத்தணும். இது காவல்துறையினுடைய ஈரல் அழுகி இருக்கு, கிட்னி தீஞ்சு இருக்கு, மூளை காஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே போச்சு. டெட் பாடியா இருக்கு. சட்டம் ஒழுங்கு காவல்துறையை பொறுத்தளவு டெட் பாடியா கிடக்குறதுக்கு தான் இது உதாரணமா இருக்கு. அப்ப நீங்க சட்டத்தை கடைபிடிக்க மாட்டீங்க, நாங்க எழுத்து வாங்கிக்கிறேன் எங்ககிட்ட சட்டம் பேசுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப இந்த காவல்துறையுடைய போக்கு என்னவா இருக்கு? தமிழக அரசு என்ன செய்ய போகுது? இப்படித்தான் காவல் காவல் இது ஒட்டுமொத்த காவல் பணியும் இப்படித்தான் சிக்கலாகிட்டு இருக்கு. இன்னும் விடியல் அரசு பார்க்க வேண்டிய ஏரியா என்னன்னா, இந்த டாஸ்மாக் சரக்குக்கு என்னைக்கு நீங்க அரசுக்கு சார்பா போலீஸ் பாதுகாப்புன்னு கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ, அரசாங்கமே டாஸ்மாக நடத்தி சாராயம் வைக்கின்றதை அறிவிச்சிங்களோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆயிட்டா எல்லா காவல் நிலையங்களும் காவல் நிலையங்களின் காவலர்களும் அதிகாரிகளும் சரக்கு போடுறாங்க. பெண் காவலர் வரைக்கும் இந்த சீரழிவு தொடரும். எல்லா பேரும் சரக்கு அடிக்கிறாங்க, எல்லா பேரும் போதை. நீங்க பெட்ரோல் வண்டிகள் பூரம் போதை. இதுல விடுபட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லட்சத்துல ஒருத்தர். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அப்ப இந்த கவினை கொலை செய்த அந்த அவங்க மாமனார் மாமியார் 2 பேரையும் உள்ள போடணும். அவங்க மச்சானையும் உள்ள போடணும். மச்சாமனை கைது செய்து அவன் மேல குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி கவினுடைய மாமனார் மாமியாரையும் கைது செஞ்சு உள்ள போடணும். என்ன பொசுக்குன்னு மாமனார் மாமியார்ன்றீங்க, அப்புறம் குண்டா மட்டும் உறவு விட்டு போயிருமா? அதான் உங்க பிள்ளைக்கு மருமகனா வந்துருவான்னு தானே கொலை பண்ணி இருக்கீங்க. நீங்க கொலை பண்ண உடனே மருமகன் ஆயிட்டான்ல. அப்ப உங்களுடைய மருமகனை கொலை செய்ததற்கு இவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அவங்க மச்சானுக்கு எப்படி குண்டர் சட்டம் போட்டீங்களோ அதே மாதிரி இவங்களையும் குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். ஏன்னா இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை நிச்சயமாக கலைப்பார்கள். ஏன்னா இவர்கள் தான் கூட்டு சதி பண்ணது, எல்லாத்துக்கும் வழிகாட்டினது. அப்ப நிச்சயமாக இவர்கள் சாட்சியங்களை கலைப்பார்கள். எனவே இவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்பதை தாழ்மையான கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த காதல் திருமண இந்த சட்டங்களை பொறுத்தளவு ஒரு பிக்சடான காம்பன்சேஷன் வேணும். கொல்லப்பட்டாலே இது இந்த பையன் கொஞ்சம் ஐடி எம்ப்ளாயி அப்படின்னா கூட முதல் தலைமுறை பட்டதாரியா தான் இருப்பார். இப்ப அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை இழந்து நிக்குது. இன்னும் அவங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அந்த குடும்பம் இருக்கு. இவரை தான் ஒரு கலங்கரை விளக்கமா நினைச்சு அந்த குடும்பம் இருக்கிற உழைப்பை பூரா திரட்டி அந்த பிள்ளைய படிக்க வச்சு பொறியாளரா ஆக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க. இந்த லாஸுக்கு என்ன செய்யறது? எனவே இவர்களுக்கு ஒரு பிக்சடான இந்த மாதிரி ஆணவ கொலையில் கொல்லப்படக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பிக்சடான நட்ட ஈடு கொடுக்குற ஒரு சிஸ்டம் வேணும். அதே மாதிரி காதலர்களா இருக்கும்போதே மிரட்டல் அச்சுறுத்தல் இருந்தா சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களை புகார் பதிகிற அல்லது அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சு அந்த குழுக்கள்ல எச்சரிக்கை புகார்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். காதல் திருமணம் சொன்னா பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு காவல்துறையிலேயே ஏற்பாடு வேணும். அதே மாதிரி அரசுடைய காப்பகங்கள் மாவட்டந்தோறும் இருக்கணும். மாவட்டந்தோறும் காதலர்கள் திருமணம் முடிச்சா அரசு காப்பகங்கள் காவல்துறை பாதுகாப்போடு நிச்சயமாக வைக்கப்படணும். இதை தாண்டி மிக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காவல்துறையில துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாப்பு குறைந்தபட்சமாவது குறைந்த காலமாவது தேவைப்படும். அது கொடுக்கணும் குறைந்தபட்சம். அது மட்டும் இல்ல, இந்த காதலர்களா இருக்கிறவன் உங்களுக்கு புற சொல்றேன், அவன் தெரியுது, கிரிக்கெட் தெரியுது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுதுன்னா வெட்ட நீங்களும் தயாரா இருக்கணும். உங்களை தற்காத்து கொள்ள நீங்களும் தயாரா இருக்கணும். அவன் ஒரு கிரிக்கெட் தெரியுது, அவன் கூப்பிடான்னு சொல்லிட்டு நீ எப்படி போற கவின்? அப்ப இப்படி கவினை போன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், அறிவா இருங்க, அறிவா இருங்க, அன்பா இருங்க, அதே நேரத்துல முட்டாளா இருக்காதீங்க. ஒருத்தன் அவங்க அக்காவினையும் காதலிக்கிறான், தம்பி எப்படின்னு தெரியும்ல, அவன் கூப்பிட்டு எதுக்கு போற? அவன் எதுக்கு கூப்பிட்டாலும் நீ எச்சரிக்கையா இருக்கணும், உனக்கு தெரியணுமா இருக்க இல்லையா? நீ ஒரு தற்காப்புக்கு உன்கிட்ட எதையாவது நீ ஆயுதத்தை வச்சுக்கிறணுமா இல்லையா? அல்லது அவன் கூட போறதையாவது தவிர்க்கணும்.
கொஞ்சம் நீங்க காதலிக்கிற ஆட்கள் நம்ம நாட்டை பொறுத்தளவு உலக நாட்டுல அவன் எல்லைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், உலக நாட்டுல வறுமைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நிலத்துக்காக சண்டை போட்டுருக்காருன்னா இங்க ஒரு கல்யாணத்துக்காக சண்டை போடுறதுன்றது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்தியாவை பொறுத்தளவு. அதனால காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க மச்சான் எப்படிப்பட்டவன், மாமனார் எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தற்காப்பை பலப்படுத்திக்கங்க. சாக போறேன்னா குத்திட்டு சாகுடா, ஏன்டா இருக்கீங்க? தற்காப்பு என்பது ரொம்ப முக்கியம். நீ கொலை செய்யப்பட போகிறாய் என்றால் 4 பேரை வெட்டு, பதிலுக்கு வெட்டிட்டு சாகு, தற்காத்துக்கிட்டு சாகு, தற்காப்பு சண்டையில் சாகு. இன்னைக்கு கவின நீ படுகொலையா இருக்கிற, நீ உனக்கு ஒரு தற்காப்பு ஆயுதத்தோடு நீ போராடி செத்து இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது 4 பேருக்கு படிப்பா இருக்கும்ல, தப்பிச்சிருக்க கூட வாய்ப்பு உண்டுல்ல. அப்ப நீங்க உங்க உயிரும் ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. அன்பு லவ்ன்ற பெயரால் முட்டாளா இருக்காதீங்க என்று இன்னைக்கு காதலிக்கூடிய இளைஞர்களுக்கும் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். குணம் அறிந்து காதலி, குணம் அறிந்து காதலிக்கிற காதலி குணத்தை மட்டும் இல்ல, காதலியினுடைய குடும்பத்தின் குணம் அறிந்து காதலி என்பதையும் ஒரு பழமொழியா வச்சுக்கிட்டு வாழுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.